Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் புவியியல் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைட்டில் வந்து பாருங்களேன், இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ இந்த பாடத்தை நம்ம ஒரு 2 வீடியோவாக வந்து ஸ்பிட் அப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் பற்றி நம்ம வீடியோ 1லையும், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலகங்கள் பற்றி வீடியோ நம்பர் 2லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது வளங்கள் அப்படின்றதுக்கு ஒரு அறிமுகம் வந்து நம்ம பார்க்கலாம். இயற்கையில் இருந்து பெறப்பட்டு நம்மளால் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்ல வரோம்னா இயற்கை வளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று, நீர், மண், தாதுக்கள், புதைப்படிம எரிபொருள், தாவரங்கள், வனவிலங்குகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களில் உள்ள அடங்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது நமக்கு நிறைய இடங்களில் மூலப்பொருட்களாக வந்து பயன்படக்கூடிய விஷயங்களே வந்து இயற்கை வளங்களாக தான் இருக்குது. ஸோ மூலப்பொருள்னால் என்னதுங்க? இப்போ வந்து கரும்பு அப்படிங்கிறது மூலப்பொருள். ஸோ அதுலேருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள் தான் வந்து கரும்பு ஜூஸு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாராய விஷயங்களில் வந்து பயன்படுத்தக்கூடியது, இது எல்லாமே வந்து கரும்பு தான் வந்து மூலப்பொருளாக பயன்படுது. அப்போது நமக்கு நிறைய விஷயங்களில் மூலப்பொருட்களாக பயன்படக்கூடிய மெயின் சோர்ஸே என்னது தாங்க? இந்த இயற்கை வளங்கள் தான். ஸோ இந்த வளங்களை 2 வகைகளாக வந்து நம்மளால் வகைப்படுத்த முடியும். அதாவது இந்த இயற்கை வளங்களை 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும். ஸோ ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடியவை, இன்னொன்று வந்து புதுப்பிக்க முடியாதது. சரிங்களா? ஸோ புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸை, ஒரு இயற்கை வளங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், மறுபடியும் வந்து நிறைய ரிசோர்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். இதே புதுப்பிக்க முடியாதது அப்படின்னா அது திரும்ப வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு பல்லாயிரம் வருடங்கள் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெட்டராக என்ன சொல்லலாம்னா நிலக்கரி. இப்போ ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து நம்ம நிலக்கரிகளை வந்து நல்லா எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது மறுபடியும் ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பல நூற்றாண்டுகள் வந்து அதுக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்போ புதுப்பிக்கக்கூடியதுன்னா உடனே நமக்கு கிடைக்கக்கூடியது, புதுப்பிக்க முடியாததுங்கிறது அதுவாக டைம் எடுத்து பல நூற்றாண்டுகள் ஆகி அது உருவானதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அதை பயன்படுத்த முடியும். ஸோ புதுப்பிக்கக்கூடியதுக்கும் புதுப்பிக்க முடியாததுக்கும் வித்தியாசமே இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கனிம வளம் அப்படின்னா நம்ம நல்லாவே தெரியும். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ டிஎன்ல வந்து நடந்துட்டுருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ கனிம வளங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. சரிங்க, அந்த கனிம வளம்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் இந்த வேதியியல் பொருட்கள், இயற்பியல் பொருட்கள், இதெல்லாம் அந்த பண்புகளை கொண்ட ஒரு விஷயத்தை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கனிம வளங்கள். அதாவது வேதியியல் பண்பும் இயற்பியல் பண்பும் இதெல்லாம் சேர்ந்த உயிருள்ள ஒரு பொருளோ இல்லாட்டி உயிரற்ற ஏதோ ஒரு இயற்கை பொருளோ இதெல்லாம் தான் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கனிம வளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த கனிம வளம் நமக்கு பூமிக்கு அடியில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ பூமிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மண் இருக்குது இல்லைங்களா, மண்ணோட அந்த மேலோட்டம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே அந்த கனிம வளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படிங்க எடுக்கிறோம்? சுரங்க தொழில் மூலமாக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ புவியிலிருந்து கனிமங்களை வந்து அகழ்ந்து எடுக்கக்கூடிய முறையை தான் என்னன்னு சொல்கிறோம். அகழ்ந்துனா என்னதுங்க? தோண்டி எடுக்கிறது, அதுதான் என்னது? சுரங்க தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆழம் இல்லாமல் அந்த புவியோட்டோட ஒட்டி இருக்கிறது, அதாவது இப்போ தான் மண் வந்ததுன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது என்னது? ஆழம் குறைந்த பகுதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் வந்து திறந்த வெளி சுரங்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஆழம் கம்மியாக இருக்கக்கூடிய சுரங்க தொழிலை என்னன்னு சொல்கிறோம்? திறந்த வெளி சுரங்கங்கள்னு சொல்கிறோம். இதே ஆழம் அதிகமாக இருக்கக்கூடியதை ஆழ் சுரங்கங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்களேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது? கொல்கத்தா. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. அதுக்கப்புறம் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்தது இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது. எங்கே இருக்குது? இந்த சுரங்கங்களோட பணி யார் கையில் இருக்குது? சுரங்கப்பணி அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது. இது வந்து மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? எப்போ? 1957 வருடம் இயற்றப்பட்டது. இப்போது கனிமங்களோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வந்து இருக்குங்க நமக்கு. ஒன்று உலோக கனிமங்கள்னு சொல்லப்படுது, இன்னொன்று அலோக கனிமங்கள்னு வந்து சொல்லப்படுது. சரியா?
உலோக கனிமம்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து அலோக கனிமங்கள்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்? உலோக கனிமங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட உலோகங்களை வந்து கொண்டிருக்கும். சரிங்களா? அதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுது? உலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு உலோகமாக இருக்கலாம், இல்லை நிறைய உலோகங்கள் சேர்ந்து இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ அலோகம்னா அதில் உலோகங்கள் எதுவுமே இருக்காது, அதனால் அதை அலோகம்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக வந்து என்னது? உலோக கனிமங்கள்னால் ஒரு உலோகமோ அல்லது அதுக்கு மேற்பட்ட உலோகங்களும் சேர்ந்தது தான் வந்து உலோக கனிமங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அரிதாகவும் வந்து இருக்கும். இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் இது காணப்படுது. சரிங்களா? இப்போ உலோக படிவங்கள்ன்றது என்னென்னா இரும்பு, மாக்னீஷு, தாமிரம், பாக்சைட்டு, நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் இதெல்லாம் வந்து என்னதுங்க? மதிப்பு மிக்க உலோகங்களாக காணப்படுது. சரிங்களா? ஸோ இந்த உலோகங்கள்ங்கிறது என்னதுங்க? மதிப்பு மிக்க உலோகங்களாக காணப்படுது. சரியா? இப்போது இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அலோகம்னா என்ன அப்படிங்கிற பகுதிக்கே நம்ம போவோம். இப்போ கனிமங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று உலோகம், அலோகம்னு பார்த்தோம். இந்த உலோகங்களில் இதெல்லாம் என்னங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் செகண்ட் பாயிண்டான அலோகத்துக்கு வந்து நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தாது. இங்கே இரும்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி தான், இந்த இரும்பு தாது பற்றி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மேம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலத்தில் அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படுது, அந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் முதன்மையாக இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உற்பத்தி செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இதில் தெரிஞ்சுக்குவோம். வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு தாதில் இந்தியாவில் காணப்படக்கூடியது 2 வகை இருக்குது. ஒன்று ஹேம்டைட், இன்னொன்று மேக்னடைட். சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் தான் என்ன இருக்குது? முதன்மை வகிக்குது. எவ்வளோ? 25% வந்து இந்த மாநிலத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா சிங்பம், தன்பாத், ஹசாரிபாக் மற்றும் ராஞ்சி. எந்த மாநிலம்ங்க? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த 4 மாவட்டங்கள் வந்து முதன்மையாக இந்த உற்பத்தி வந்து செஞ்சிட்ருக்கு. அடுத்தது ஒடிசா மாநிலம் 2வது இடத்துல இருக்குது. 21% வந்து உற்பத்தி நிலையில் வந்து இருக்காங்க. அங்கே என்னென்ன மாவட்டங்கள்னால் சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர் மற்றும் கியோஞ்சருங்கிற மாவட்டங்களில் முக்கியமாக உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னடைட் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேங்களா? இரும்பு தாதில் 2 பிரிவு நம்ம பார்த்தோம். அதில் சத்தீஸ்கரில் என்ன பண்ணுறாங்க? மேக்னடைட் உற்பத்தி வந்து 18% வந்து பண்ணுறாங்க. ராஜ்கார் மற்றும் பிலாஸ்பூருங்கிற மாவட்டங்களில் முதன்மையாக செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து கர்நாடகா மாநிலம் 20% வந்து மேக்னடைட் உற்பத்தி செய்கிறாங்க. சித்ரதுர்கா, சிக்மங்களூர், சிமேகா மற்றும் தார்வாருங்கிற மாவட்டங்களில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் சுமார் 5% வந்து உற்பத்தி வந்து பார்க்குறாங்க. ஆந்திராவில் கர்னூல், குண்டூர், கடப்பா மற்றும் அனந்தபூர் மாவட்டங்களில் பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் உற்பத்தி வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இரும்பு எஃகு ஆணையம், அதாவது செயில் அப்படிங்கிறது இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகளில் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியமான பங்காற்றுது. ஓகேங்களா? அடுத்தது மேக்னீஸ். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? இரும்பு தாது பார்த்தோம். அதே போல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மேக்னீஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேக்னீஸ் அப்படிங்கிறது வந்து வெளிர் சாம்பல் நிறமாக வந்து இருக்குமா. சரிங்களா? ரொம்ப கடினமான ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக வந்து உடச்சிட முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து எங்கெங்கே அதிகமாக வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய இந்திய மேக்னீசு தாது நிறுவனம், இது எங்கே இருக்குது? நாக்பூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து 50% மேக்னீஸ் உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக வந்து திகழ்ந்துட்டுருக்கு. சரிங்களா? யார்? இந்த இந்திய மேக்னீசு தாது நிறுவனம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நாக்பூரில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்னீஸ் வந்து அதிகமாக எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் மேக்னீஸ் உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது பெரிய நாடாக விளங்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? தாமிரம். தாமிரம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். எதுங்க? தாமிரம். சரிங்களா? இப்போ இந்த தாமிரம் வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகத்தோட கலந்தா பித்தளை வந்து கிடைக்குமா. இதே தகரத்தோட நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா வெண்கலம் வந்து உருவாகுமா. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. தாமிரத்தையும் துத்தநாகத்தையும் இணைச்சோம் அப்படின்னா பித்தளை,
தாமிரத்தையும் தகரத்தையும் இணைச்சோம் அப்படின்னா வெண்கலம் வந்து கிடைக்கிது. சரிங்களா, இந்த தாமிரம் அப்படிங்கிறதுல இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது வந்து பாருங்களேன், இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை, அதாவது பப்ளிக் செக்டார். ஓகேங்களா, கவர்மெண்ட் செக்டாராக வந்து இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த தாமிர படிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து என்ன அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து ராஜஸ்தானுக்கு அடுத்து ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம். சரிங்களா, இங்கெல்லாம் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட். ஸோ இந்த பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. இது நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு இருக்கக்கூடிய பாறைகளில் தான் காணப்படுது. சரிங்களா, சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்சைட் அப்படிங்கிறது குறைந்த அளவில் தான் எடை வந்து இருக்கும். அதோட எடை வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கடினத்தன்மையாக வந்து இருக்கும். பண்பு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கடினமானதாக வந்து இருக்கும் அதோட பண்பு. சரிங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பாக்சைட்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமான கட்டுமானங்களுக்கும் தானியங்கி இயந்திரங்களுக்கும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தப்படுது. சரிங்களா, சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இதை அதிகமாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒடிசாவில் ஜீனாகத், அம்ரேலி, பாபுநகர், சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மற்றும் குஜராத் இது ரெண்டுமே சேர்ந்த ஏரியாக்கள் தான் இந்த இது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் ராஞ்சி, குமிலாங்கிற மாவட்டங்கள், மகாராஷ்டிராவில் சிந்தர்க், ரத்னகிரி மாவட்டங்களில், சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா பல்லார்பூர், துர்க் மாவட்டங்கள், தமிழ்நாட்டிலையும் வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் பாருங்களேன், பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட ஒரு வகையான ஆக்சைடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்ட லீ பாக்ஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த பாக்சைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த உலோக கனிமங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஒரு 4 டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம், இரும்பு தாது பார்த்தோம், மேக்னீஸு பார்த்தோம், தாமிரம், அடுத்து பாக்சைட் வந்து பார்த்தோம். அதோட வந்து உலோக கனிமங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த கனிம வளங்களில் 2 பாயிண்ட், அதுதான் ஃபஸ்ட் வந்து உலோக கனிமம், அடுத்து என்னது அலோக கனிமம். ஸோ இப்போ இதோட உலோக கனிமம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அலோக கனிமங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அலோக கனிமங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் தான் பார்க்க போகிறோம். சாரி, 3 விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று மைக்கா, அடுத்து சுண்ணாம்புக்கல், அதுக்கடுத்து ஜிப்சம். இந்த 3 விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ மைக்கா அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் மைக்காங்கிறது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு இருந்த ஒரு விஷயம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா வந்து ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்குது. சரிங்களா, அடுத்து இது அந்த மைக்காவிலே நல்ல தரமான மைக்கா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக் வகை அப்படிங்கிறது தான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி புகும் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்காவில் வந்து மின் கடத்துறதுங்கிறது முடியாத வேலை. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், மின் கடத்தா தன்மையுடைய இருக்கிறதுனால இதை அதிகமாக வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மின் சாதனங்களில் பயன்படுத்துகிறாங்க. எதை, மைக்காவை. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மைக்கா வந்து அதிகமாக எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய முக்கிய மைக்கா உற்பத்தியாளர்கள் வந்து இந்த மாநிலங்கள் தான். ஓகேங்களா, அடுத்தது சுண்ணாம்புக்கல். ஸோ சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது வந்து கால்சியம் கார்போனேட் கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய பாறைகள்லையோ, அப்படி இல்லாட்டி இது ரெண்டுமே, இந்த 2 பாயிண்ட்ஸுமே கலந்த பாறைகளில் சுண்ணாம்புக்கல் வந்து காணப்படுது. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சோடா சாம்பல், எரிசோடா, வெளுக்கும் தூள் அதாவது ப்ளீச்சிங் பவுடர். ஓகேங்களா, அடுத்து காகிதம், சிமெண்ட், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகளில் இந்த சுண்ணாம்புக்கல் வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இதோட முக்கிய உற்பத்தியாளர்களான மாநிலங்கள் என்னென்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் இது முக்கியமான உற்பத்தியாளர்களாக கருதப்படுது. சரிங்களா, அடுத்தது என்னது, ஜிப்சம். ஸோ ஃபஸ்ட்டு மைக்காவும் பார்த்தாச்சு, சுண்ணாம்பு கல்லும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், ஜிப்சம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமமாகும். என்ன கனிமம், நீர் கனிமம். சரிங்களா, அடுத்தது இது சுண்ணாம்பு பாறை, மணர் பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளில் ஒளி புகக்கூடிய வெண்ணிறமான தாது. என்ன நிற தாது, வெண்ணிறமான தாதுவாக காணப்படுது. சரிங்களா,
ஸோ இது எதோட மூலப்பொருள்களாக பயன்படுதுன்னா சிமெண்ட்டோட மூலப்பொருள் வந்து ஜிப்சம், உரங்களுக்கு பயன்படுது, சுவர்பட்டிகளுக்கு பயன்படுது, பாரிஸ் சாந்து அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதுக்கு வந்து பயன்படுது. சரிங்களா, என்னவா பயன்படுது? முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகம், உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் தான். இவங்க எல்லாரும் தான் என்னது ஜிப்சத்தோட முக்கிய பகுதிகள், அதாவது உற்பத்தியாளர்களான முக்கிய பகுதிகள் வந்து இந்த மாநிலங்கள் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து உலோகங்களில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம், அலோகங்களில் ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உலோகங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? உலோக கனிமத்தில் இரும்புத்தாது, மாக்னீஷு, தாமிரம், பாக்சைட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து அலோக கனிமங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம்? மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோமா? ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆற்றல் வளங்கள். இந்த அறிமுக பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாததுன்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ புதுப்பிக்கக்கூடியதுனா என்ன, புதுப்பிக்க இயலாததுன்னா என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. சரி, இப்போ புதுப்பிக்க இயலா வளங்களில் என்னதுங்க? நிலக்கரி. இதை வந்து ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு சுரங்கம் வந்து ஏற்படுத்தி அந்த நிலக்கரி எல்லாமே நம்ம எடுத்துட்டோன்னா மறுபடியும் அந்த இடத்துல நிலக்கரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு பல நூற்றாண்டுகள் வந்து தேவைப்படும், பல 1000 நூற்றாண்டுகள் கூட ஆகலாம். சரிங்களா, ஸோ அதனால தான் இது என்னது புதுப்பிக்க இயலா வளங்கள். அதுவாக எப்போ டைம் எடுத்து உருவாகுதோ அப்போ தான். ஓகேங்களா, ஸோ இந்த நிலக்கரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதாக இருக்கக்கூடியதான் வந்து இந்த நிலக்கரி அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா, இப்போது நிலக்கரி தான் வந்து இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றலாக வந்து இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் வந்து கோண்டுவானா தொடர் பாறைகளோடு தொடர்புடையவை. இது வந்து பாறைகள். சரியா, சரி, இப்போ இது வந்து அதிகமாக எங்கே காணப்படுதுன்னா இந்தியாவில் தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. நாட்டின் மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% வந்து எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, மேற்கு வங்காளம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள்லேருந்து 90% வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே நிலக்கரி உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே காணப்படுது அப்படின்னா தென்மேற்கு ஏரியாவில் தென் பகுதிகள்லையும் மேற்கு தீபகற்ப இந்தியாவிலையும் வந்து பழுப்பு நிலக்கரி வந்து காணப்படுது. ஸோ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் பழுப்பு நிலக்கரி படிவுகள் வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்கிது. சரியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலக்கரி அமைச்சகமானது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைகளை வந்து என்ன பண்ணுது? முடிவு செய்யுது. யார்? எந்த அமைச்சகம்? இந்திய நிலக்கரி அமைச்சகம் தான் இந்த நிலக்கரியோட அகழாய்வையும் அதோட உற்பத்தி மேம்பாட்டுக்கான கொள்கையும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. சரியா, அடுத்தது இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து CIL, அடுத்து இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம்ங்கிறது NLCIL மற்றும் சிங்கரேணி கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம்ங்கிறது SCCL. இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களாக வந்து செயல்பட்டுருக்கு. சரியா, சரிங்க, இப்போது இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா, இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, நிலக்கரி பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் அல்லது கச்சா எண்ணெய். ஸோ இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற சொல் வந்து பெட்ரோ ஓலியம் அப்படிங்கிற 2 லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது தான் இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறை படிவுகள்லேருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய் தான் வந்து நம்ம பெட்ரோலியமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸோ பெட்ரோலியம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நமக்கே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ வந்து எதுக்குங்க? கப்பலுக்கு, எரிசக்தி உற்பத்திக்கு, வானூர்த்திகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்க வாகனங்களுக்கு, ரயில்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த எரிபொருள்கள் வந்து நமக்கு பயன்படுது. சரியா, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை எரிவாயு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பகுதிகளோட இணைந்து காணப்படக்கூடியதான் என்னது? இந்த இயற்கை எரிவாயு. எதோட இணைந்து காணப்படுது? பெட்ரோலிய பகுதிகளோட இணைந்து காணப்படக்கூடியதான் இயற்கை எரிவாயு. ஸோ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு, மதுக்கரியம், அதாவது அல்கலைன் சொல்லுவோம் இல்லைங்களா, மதுக்கரியம், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்ஃபேட், இது எல்லாமே கலந்த கலவை தான் இயற்கை எரிவாயுக்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், நிலப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். ஸோ இது என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, அடுத்து வந்து பார்த்தோன்னா
கெயில் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா, இது வந்து என்னதுங்க, இயற்கை எரிவாயு வந்து உற்பத்தி செய்யக்கூடியது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, டெல்லியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம எதை பற்றி பார்த்தோம், கெயில் நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, அடுத்து வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆற்றல் வளங்களில் புதுப்பிக்க இயலாததை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அது கூடவே பேஸ்டான மரபுசார் ஆற்றல் வளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் மொத்தமாக 2 பாயிண்ட் தாங்க. ஒன்று அனல் மின்சக்தி, இன்னொன்று அணுசக்தி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அனல் மின்சக்தினா அந்த ஒன்றும் இல்லை, இந்த அனல் மின் நிலையம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த கூடங்குளம் அந்த மாதிரி பிரச்சனையை பற்றி நமக்கு அனல் மின் நிலையம் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல எவ்வளோ வாட்ஸில் வந்து நிறுவனங்கள் வந்து நிறுவியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், தேசிய அனல் மின் நிறுவனம், அதாவது NTPC அப்படிங்கிறது 1975ஆம் ஆண்டு தான் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த தேசிய அனல் மின் நிறுவனத்தின் கீழ் 13 நிலக்கரி சார் அனல் மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல் மின் திட்டங்களும் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் மாநிலங்களில் இதெல்லாமே செயல்பட்டுருக்கு. சரிங்களா, தேசிய அனல் மின் நிலையம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டுச்சு, 1975. இப்போ இதோட கீழ் வந்து 13 நிலக்கரி அனல் மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு அனல் மின் திட்டங்களும் வந்து செயல்பட்டுருக்கு. மொத்தமாக எத்தனை, இப்போ 20 இருக்குது. சரியா, சரி, எந்தெந்த மாநிலங்கள் வந்து மேஜரானதுங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் ஆகிய தமிழ்நாட்டின் முக்கிய பகுதியிலையுமே வந்து என்ன இருக்குது, அனல் மின் நிலையங்கள் வந்து இருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்து அணுசக்தி, அனல் மின் சக்தி வந்து பார்த்துட்டோம். அணுசக்தி பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த அணுசக்தி, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து 1969ஆம் ஆண்டு மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராப்பூரில் தான் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரவத் பட்டா அப்படிங்கிற இடத்துல அணுமின் நிலையங்கள் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா 100 மெகாவாட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவத் பட்டாங்கிற இடத்துல 335 மெகாவாட்டுக்கு வந்து நிறுவியிருக்காங்க. இந்திய அணுமின் நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் தான். சரிங்களா, ஸோ இங்கே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை வந்து தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனம் ஆகும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கல்பாக்கம் 440 மெகாவாட்டில் செயல்பட்டு இருக்கு. கூடங்குளத்தில் 2000 மெகாவாட், உத்தரப்பிரதேசத்தில் நரோராங்கிற பகுதியில் 235 மெகாவாட், கர்நாடகாவில் கைகாங்கிற பகுதியில் 235 மெகாவாட், குஜராத்தில் காக்ரபாரா அப்படிங்கிற பகுதியில் 235 மெகாவாட்டில் அணுமின் நிலையங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இதில் வந்து மொத்தமாக எத்தனை பாயிண்ட் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சூரிய சக்தி, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நீர்மின் சக்தி, நீர்மின் சக்திக்கு அடுத்து சூரிய சக்தி, அதுக்கப்புறம் காற்று சக்தி. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து உயிரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நீர்மின் சக்தி அப்படின்னா நீர்லேருந்து நம்ம என்னங்க பண்ணிகிட்ருக்கோம், கரண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நீர் மின் சக்தி. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ கரண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்து உலகத்தில் மின் தேவையில் 7% இந்த தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து இந்திய தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஃபரிதாபாத்தில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது, ஃபரிதாபாத் அந்த அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அடுத்தது சூரிய சக்தி வந்து என்னென்னா, சூரியன்லேருந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கரண்ட் வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ சோலார் பேனல் அதெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றின விஷயங்கள் தான். ஸோ இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று சக்தி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். காற்று சக்தினா என்னதுங்க, காற்றுலேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக என்ன தேவை, அந்த காற்றாலை அப்படிங்கிறது தேவை இல்லைங்களா. ஸோ இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை வச்சுருக்கக்கூடியது தமிழ்நாடு தான். அதுவும் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமான காற்றாலையை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையே எங்கே தான் இருக்குது, கன்னியாகுமரியில் தான் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, உலகத்திலேயே அதிகமாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு ஃபஸ்ட் டைம் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியான ஓஹா அப்படிங்கிற இடத்துல தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்னகிரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா
இந்த காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து உலக அளவில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பொதுத்தமிழ் புத்தகம் 9ஆம் வகுப்புலேயே நம்ம அதையும் படிச்சிருப்போம் இல்லைங்களா? சரி, 10ஆம் வகுப்பில் வந்து படிச்சிருப்போம். காற்றை வா அப்படிங்கிற பாடத்தில் படிச்சிருப்போம். ஸோ பார்த்தீங்களா, 10ஆம் வகுப்பு ஜியாகிரஃபிலேருந்து அது எங்கே தமிழ் புக்கு வரைக்கும் நமக்கு கனெக்ஷன் ஆகுது. சரி, தேசிய காற்றாலை நிறுவனம் NIEW சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதுப்பித்துக்குச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரி சக்தின்னு இருக்குது, இன்னொன்று அலை சக்தின்னு இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 5 பாயிண்ட். சாரிங்க, நான் லாஸ்ட்டில் அந்த அலை சக்தியை பற்றி சொல்லலை. சரி, இப்போ இந்த உயிரி சக்தினா என்னதுங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம், பயோ எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த பயோ எனர்ஜி அப்படிங்கிறது தான் உயிரி சக்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளின் கழிவுகள், சமையல் கழிவுகள், ஆகாய தாமரை கழிவுகள், வேளாண் கழிவுகள் மற்றும் நகர கழிவுகள் போன்ற உயிரின கழிவுகளில் இருந்து உயிரி சக்தி வந்து என்ன பண்ணுது, பெறப்படுது. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த மாதிரி கழிவுகள் இருந்து பெறப்படுறனால இருக்கிறதுலே மலிவான ஒரு எரிசக்தியாக இதுதான் வந்து கருதப்படுது. சரிங்களா? அடுத்தது ஓத மற்றும் அலை சக்தி, அதாவது வேவ் பவர் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? என்னதுங்க? வேவ் பவர். ஓகேங்களா? அதுதான் என்னது, அலை சக்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் 2 வள ஆதாரங்களாக வந்து இருக்குது. இந்த கடல் ஓதங்கள்லேருந்தும் கடல் அலைகள்லேருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், மின்னாற்றல் வந்து உருவாக்குறோம். ஸோ இப்போ இது எங்கெல்லாம் வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிகவும் உகந்த இடமாக வந்து இருக்குது. எதுங்க? ஓத சக்திக்கு காம்பே வளைகுடா வந்து மிகவும் உகந்த இடமாக வந்து கருதப்படுது. அடுத்து வந்து கட்ச் வளைகுடா பகுதி வந்து இருக்குது. ஓகேங்களா? 1000 மெகாவாட்டில். அடுத்து சுந்தரவன பகுதி வந்து 100 மெகாவாட்டில் தான் அமையப்பட்டிருக்கு. அடுத்து 150 கிலோவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி ஆலை. சரிங்களா? அலை சக்தி ஆலை வந்து நமக்கு நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லிஞ்சம் அப்படிங்கிற பகுதியிலையும் இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்துலேயும் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அந்த பாடத்தோட தலைப்பு பார்த்துட்டு இருந்த டைம்லேயே நம்ம 2 வீடியோவாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு என்னது, இந்தியாவோட வளங்கள் வரைக்கும் நம்ம படிப்போம். செகண்ட் பார்ட்டில் அதோட தொழிலகங்கள் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கனிம வளங்கள்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த கனிம வளங்கள் உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரியுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து உலோக கனிமங்கள் என்ன பார்த்தோம், இரும்பு தாது பார்த்தோம், மேக்னீஷியம் பார்த்தோம், தாமிரம், பாக்சைட்டு, இந்த 4 தான் வந்து பார்த்தோம். அடுத்து அலோக கனிமங்களில் என்னென்ன பார்த்தோம், மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், இந்த 3 பகுதிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறதுல 3 வகையாக நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்று புதுப்பிக்க இயலா வளங்கள், லாஸ்ட்டு வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள், இடையில மரபுசார் ஆற்றல் வளங்கள்னு பார்த்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு புதுப்பிக்க இயலா வளங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்தது இந்த மரபுசார் ஆற்றல் வளங்களில் அனல் மின்சக்தி, அணு சக்தின்ற 2 விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் என்னென்ன பார்த்தோம், நீர்மின் சக்தி, சூரிய சக்தி, காற்று சக்தி, அதுக்கப்புறம் உயிரி சக்தி, அதுக்கப்புறம் ஓத மற்றும் அலை சக்தி, இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு சம்மரைசேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக நம்ம பார்த்த மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ ஒரு தடவை இந்த பாடத்தை நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ண இந்த பாடங்கள் வந்து ரொம்ப சின்னதாக வந்து நமக்கு சுருக்கமாக தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் இந்த தொழிலகங்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 4th லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜியாகிரஃபி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.